ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் ஃபுட் கோர்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி டேட்ஸ் அல்வா பண்ண போகிறேன். டேட்ஸ் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 30 டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 30 டேட்ஸு சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுனா, இதுக்கு பால் தேவைப்படும். 1/4 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிளாஸில். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே பாலை ஊற்றிக்கலாம். நல்லா ஹீட் ஆகட்டும் பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சி. நான் பால் ஊற்ற போகிறேன். பால் ஊற்றினோடனே நல்லா கொதிக்கணும். பால் கொதித்தோடனே தான் நம்ம டேட்ஸை போடணும். பால் நல்லா கொதிக்கட்டும். அதை கிண்டிகிட்டே இருங்க. கை விட்டுறாதீங்க, எங்கேயும் போயிடாதீங்க. கிண்டிகிட்டே இருக்கணும் பால், இல்லைன்னா அடி பிடிச்சி போயிடும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ நல்லா பால் ஒரு நல்லா கொதி வரணும். இப்போ கொதி இப்போ வந்துடுச்சு. நம்ம கொஞ்சம் லைட்டாக கிண்டிகிட்டே இருக்கோம். பால் நல்லா இப்போ கொதிக்குது லைட்டாக. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அது வரைக்கும் இருக்கேன். இப்போ நல்லா ஒரு அளவுக்கு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம டேட்ஸ் எடுத்து இதில் போடுறோம். டேட்ஸ் நல்லா வெந்து வரணும். நல்லா வேகட்டும். இப்போ வெள்ளை கலராக இருக்கிற பால் அடுத்தது ப்ரௌன் கலராக மாறிடும். அது வரைக்கும் வேகணும். நல்லா டேட்ஸு நல்லா குலைவாக ஆகணும். அப்போ அது ஸ்மெல்லே நல்லா வரும். அது வரைக்கும் நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க. நல்லா குழஞ்சி வந்தால் தான் நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கும் போது நல்லா பேஸ்டாட்டம் வரும். இல்லைன்னா நல்லா வராது, திப்பி திப்பியாக இருக்கும் டேட்ஸ்லாம். நல்லா வேகணும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இது 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் ஆகும் இந்த டேட்ஸ் வேகிறதுக்கு. நல்லா அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சி போயிடும். இப்போ நல்லா டேட்ஸ் வெந்துடுச்சு பாருங்கள். இது ஸ்மெல்லே இப்போ சூப்பராக இருக்குது. கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம இப்போ டேட்ஸை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த பேனில் ஒரு 4 ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கு நம்ம பேனில் கீ ஊற்றிப்போம். இப்போ இந்த நல்லா கீ நல்லா சூடாகட்டும். சூடானோடனே நான் இப்போ நான் முந்திரியை போட போகிறேன். 10 முந்திரியை நான் உடச்சி வச்சுருக்கேன் 2ஆ. நல்லா இப்போ முந்திரியை போட்டுக்கலாம். முந்திரியை நல்லா வறுத்துட்டே இருங்க. அடுப்பை நல்லா லோவாக வச்சுங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் முந்திரிலாம். நல்லா வறுத்துட்டே இருங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டே இருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா முந்திரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ வேறு இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் முந்திரி எடுத்து. இப்போ நம்ம இந்த பேனில் மறுபடியும் 2 ஸ்பூன் கீ விட போகிறோம். நம்ம அரைச்சி வச்ச டேட்ஸ் பேஸ்ட்டை இதில் போட போகிறோம். போட்டுட்டு நல்லா கிண்டணும். அடுப்பை ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு அடியில் அடி பிடிச்சி போயிடும். நல்லா ஸ்லோவாகவே வச்சுட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். அடியில் அப்படியே பிடிச்சிக்கும். அது டேட்ஸாக இருக்கிறனால. அதனால் ரொம்ப அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கிண்டிகிட்டே இருங்க. இப்போ நம்ம இந்த கப்பில் 5 ஸ்பூன் பிடிக்கும் தூள் சர்க்கரை நம்ம இந்த கப்பில் போட்டுக்க போகிறோம். நீங்கள் சுகர் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டால் போதும். நான் இந்த ஒரு கப்பு போடுறேன். இப்போ நல்லா இந்த தூள் சர்க்கரை போட்டோன்னே மெல்ட் ஆகி வரும் இந்த டேட்ஸ் ஹல்வாலாம். கொஞ்சம் இலகி வரும். இந்த ஸ்டேஜில் மறுபடியும் நல்லா திக்காயிடும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க, கை எடுக்காமல். அப்படி தான் நல்லாயிருக்கும்.
இந்த ஹல்வா வந்து நல்லா ஹெல்த்தியான ஹல்வா. டேட்ஸ் சாப்பிடாத பசங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா இறுகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து முந்திரியை சேர்த்துக்க போகிறோம். நல்லா முந்திரியை சேர்த்து நல்லா ஒரு கிண்டிப்போம் நல்லா. இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான டேட்ஸ் அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.